Hi guys, welcome to my channel. கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வில்வாரணி முருகர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மலை இருக்குது. ஸோ இந்த மலையை பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம், போயும் இருக்கலாம். நாம் இன்றைக்கி இந்த மலையை தாண்டி தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அது என்ன மலை அப்படின்னு பார்த்தோம்னா பருவதமலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருவதமலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கைஸ், மொத்தம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இது முடி கொடுக்குறதா, முடி கொடுத்துட்டு குளிச்சுட்டு நம்ம சாமி பார்க்க மலை ஏறுவோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா கோயிலோடைய அடிவாரம். இங்கே கற்பூர தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு நம்ம படி ஏற ஆரம்பிப்போம். நம்ம அழகழகாக அகல் தீபம் வச்சு அந்த அண்ணன் அழகாக ஏற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம படி ஏற ஆரம்பிப்போம். இன்றைக்கி கிருத்திகன்றதால இன்றைக்கி கூட்டம் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சோம். பார்த்தா கூட்டம் அதிகமாக மக்கள் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டுருக்காங்க. கைஸ், இந்த சிலையை பாருங்கள். நான் என்ன நினச்சேன்னா, ஸோ அந்த கிருத்திகை மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க, நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வேலையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நானும் போனேன். சாமி பார்க்க போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் இருக்குது. ஸோ பிள்ளையாரும் சாமி கும்பிட்டு உள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சீட்டு வாங்கிட்டும் போகலாம், ஃப்ரீயாகவும் போய்க்கலாம். நான் 10 ரூபா சீட்டு வாங்கிட்டு உள்ளே போனேன் தரிசனம் பார்க்க. ஸோ நம்ம சாமி கும்பிட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். ஸோ உள்ளே தேங்காய் உடைக்கல. ஸோ வெளியே உடச்சிட்டு சொல்லிட்டாங்க. அதால் நம்ம வெளியே உடைக்கலான்ட்டு வெளியே நம்மளே உடச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ எப்படி இருக்குது பாருங்கள், பக்கவாக இருக்குது. அது ஏரி. ஸோ ஏரி சுற்றி மரங்களும். ஸோ அதுக்கு நேரம் தெரியுது பாருங்கள், அதான் திருவண்ணாமலை. நம்ம திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவோம்ல, ஸோ அந்த மலை தான் இருக்குது. குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் நந்தியும் வச்சு வழிபடுறாங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த குளம். ஸோ இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே காலை நினச்சிட்டு அப்புறம் போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த சிலை தனியாக இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இது எதால் அந்த சிலை தனியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள்.